கிருஷ்ணகிரி கழிவு கால்வாய் அருகில் மிகவும் ஆபத்தான முறையில் உள்ள டிரான்ஸ்பார்மரை பாதுகாப்பான முறையில் அமைக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை குப்பம் சாலை மிகவும் போக்குவரத்து மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடமாக உள்ளது. இந்த சாலையோரம் டிரான்ஸ்பார்மர் உள்ளது. இந்த டிரான்ஸ்பார்மர் வழக்கத்திற்கும் மாறாக கழிவுநீர் செல்லும் கால்வாயின் அருகில் தரையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் அருகில் இறைச்சி கடைகள் மற்றும் செருப்பு கடை உள்ளிட்ட பல்வேறு கடைகள் இருப்பதால் எந்த நேரமும் மக்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் டிரான்ஸ்பார்மர் மூலம் பெரும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் கூறுகையில், கிருஷ்ணகிரி குப்பம் சாலையில் ஆபத்தான முறையில் டிரான்ஸ்பார்மர் உள்ளது. இது சரியான பராமரிப்பின்றி உள்ளது. இதனால் இந்த சாலை வழியாக செல்லும் மக்கள் மிகவும் அச்சத்துடன் செல்கின்றனர். குறிப்பாக இந்த டிரான்ஸ்பார்மர் கழிவுநீர் செல்லும் கால்வாய் அருகில் இருப்பதால் மழை நேரங்களில் பெரும் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மின்வாரிய துறைக்கும் கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. மேலும் இனிவரும் காலம் மழைக்காலம் என்பதால் கழிவுநீர் கால்வாயில் தண்ணீர் அதிக அளவில் செல்லும் போது டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறினால் சாலையில் செல்பவர்கள் மட்டுமின்றி அருகில் உள்ள கடைகளுக்கு வரும் மக்களின் நிலையும் மிகவும் மோசமாக இருக்கும் என்பதால் உடனடியாக இந்த டிரான்ஸ்பார்மரை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும். இல்லையே தரையில் இருந்து பொதுமக்களுக்கு எட்டாதவாறு உயர்ந்த இடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை காந்தி சிலை அருகில் மின்மாற்றி மிஷின் மிகப்பெரிய அளவில் கீழே இருக்குது, தரையிலேயே. அதை பார்த்தீங்கன்னாக்கா சாக்கடை நீர் தண்ணி அதிகமாக போயிட்டுருக்கு. இது தண்ணி வந்து சாக்கடை வர்றதுனால அது மிஷினு மின்மாற்றி வெடிஞ்சதுன்னா மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். ஆகவே இதை உடனடியாக மேலே உயர்த்தி வைக்கணும், இதை எடுத்துருங்க என்பதை நான் சமூக ஆர்வலர் என்ற மூலமாக நான் அரசாங்கத்தையும் மின்சார வாரியத்தையும் நான் பணிவோடு கேட்டுக்கிறேன்.